Hi students, இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் நம்பர் 12 கெமிஸ்ட்ரி புக் வால்யூம் 2 சரிங்களா. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இங்கே வந்து எவால்வேட் யுவர் செல்ஃப் கேட்டிருக்கு. இப்போ கீழே ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஐயூபிஏசி நேம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்டு எப்படி ஐயூபிஏசி நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு பென்சீன் ரிங், இதில் சிஹெச்ஓ இருக்கு, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் CH3 இருக்கு, CH3 இருக்கு. ஸோ இது பென்சின் ரிங்கில் CHO இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பென்ஸ் ஆல்டிஹைடு. நம்பர் கொடுக்கணும். இப்போ பாருங்க, 1வது இடத்துல ஆல்டிஹைடுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். 2 3 4 5 6. ஸோ அந்த கார்னரில் எல்லாம் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 மெத்தில் பென்சால்டிஹைடு. நெக்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க, அதை பொறுத்து தான் நம்ம ஐயூபிஏசி நேம் கொடுக்க முடியும். ஸோ அங்கே எப்படி எழுதுனா CH CO CH3 இருக்கு, இங்கே 2 மெத்தில் இருக்கு, CH3 வைஸ். இதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை நான் திரும்ப ரீரைட் பண்ணுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2 CH3 இப்படி எழுதுறேன், CH3 சரிங்களா. இந்த CH3 இப்படி எழுதியிருக்கிறேன். அடுத்தது C டபுள் பாண்ட் CH CO CH3. ஐபிசி நேம் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6. சாரி, இதை தப்பா எழுதியிருக்கிறேன், வச்சிடலாம். ஸோ நேம் எழுதும்போது கரெக்டாக கார்பன் செயின் கரெக்டாக எழுதுங்க. இந்த C டபுள் பாண்ட் CHCO CH3. இதில் இங்கே ஒரு CH3 போடுறேன், இங்கே ஒரு CH3 போடுறேன், அவ்வளோதான். இப்போ நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 தான். ஸோ 5 தான் இருக்குது. இப்போ 5 இருந்தால் பென்ட்டு. 3வது இடத்துல ஈன் இருக்கு, 2வது இடத்துல நோன் இருக்கு, 2 நோன். 4வது இடத்துல மெத்தில் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ 3வது காம்பவுண்டு வரைகிறது முதற்கொண்டு தெரியணும். இதை எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத பாருங்க, சரிங்களா. ஸோ எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, டபுள் பாண்டு, இந்த இடத்துல டபுள் பாண்டு, இங்கே ஒரு மெத்தில். ஸோ இங்கே வந்து ஒரு இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு இங்கே ஒரு மெத்தில் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மெத்தில். ஸோ நம்பர் நல்லா கவனிங்க. கார்பனை நான் எடுக்கிறேன். கார்பன் அப்படிங்கிறது எல்லா கார்னர்லையும் இருக்கிறது. இப்போ இங்கேருந்து நம்பர் கொடுக்கலாம், நான் இங்கேருந்து எடுக்கேன். எங்கே கீட்டோன் இருக்கோ அங்கே தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 அப்படி எடுக்கிறேன், சரிங்களா. இப்போ சரி, 6 இங்கே உள்ளது. இப்போ சரி, இந்த இதில் உள்ளது தான் 6. ஸோ இப்போ என்ன ஆகும், நேம் கொடுக்கணும். 6 இருந்ததுனால ஹெக்ஸு. இதில் ஒன்று இருக்கு 7. இப்போ ஹெப்டு எத்தனாவது, 2வது இடத்துல 2, 3வது இடத்துல வந்து சரி 3வது இடத்துல ஈன் இருக்கு, அப்போ 3 ஈனு. 2வது இடத்துல நோ கீட்டோன் இருக்கு, 2 நோனு. மெத்தில் பாருங்க, இந்த ஒரு இடத்துலையும் இருக்கு, இந்த ஒரு இடத்துலையும் இருக்கு. இப்போ 4 6 டைமெத்தில். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப இதை ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும், ரொம்ப ஈஸியானதான். அடுத்த காம்பவுண்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த காம்பவுண்ட் வந்து CH3 ட்வைஸ் COH CH2 CHO. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம்.
C3 twice CH2 CHO. ஸோ இதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த காம்பவுண்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக எழுதலாம். OH மேலே CH3 இந்த இதைத்தான் இப்படி எழுதியிருக்கேன். கார்பனை சுற்றி OH CH+, அடுத்து CH2 CHO. ஸோ நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ 4 இருந்தால் பியூட்டு ஆல்டிகைடு தான் இது. அப்போ 1 ஆல்டிகைடு, டபுள் பாண்ட் எதுவும் இல்லை. 3 மூணாவது இடத்துல 3 ஹைட்ராக்சி இருக்கு, அப்புறம் 3 மெத்தில் இருக்கு. ஸோ அப்போ நேம் எழுதும்போது 3 ஹைட்ராக்சி 3 மெத்தில் பியூட் 1 ஆல். ஸோ இதுதான் நேம். ஸோ இதுக்கு வந்து ஆல் பாசிபிள் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், பாசிபிள் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், பொசிஷனல் ஐசோமெரிசம், கீட்டோன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீட்டோன் ஜென்ரல் ஃபார்மா C டபுள் பாண்ட் O அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு கார்பன் வந்துருச்சு, 5ல் 1 வந்துருச்சு, மீதி 4 கார்பன். இங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்க. 1 1 2, அதுமாரி 1 2, இந்த சைடு 2, அந்த பக்கம் 2. புரியுதுக்காக இதில் வேணால் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 போட்டுறேன். இப்போ 5 கார்பன் வந்துருச்சு. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் CH3, நடுவில் CH2 CH2. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் C டபுள் பாண்ட் O வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல 3, அதாவது 1 2 3, இந்த இடத்துல 1, இப்படியும் யோசிக்கலாம். ஸோ இப்போ இதில் இது CH3 CH2 CH2 CH3, இது ஒரு ஸ்ட்ரக்சர். நேம் கொடுக்கறது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிராஞ்சரா வராதா? பிராஞ்சரா வரும். C டபுள் பாண்ட் O வச்சுட்டு ஒரு சைடு C வைக்கிறேன், இன்னொரு சைடு C. 3 ஆயிடுச்சா? இன்னொன்று 4 போட்டு இங்கே பிராஞ்சரா போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இதில் CH3 CH3 இப்படியும் போடலாம். ஸோ இது எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, கார்பனை சுற்றி 4 பாண்டு வரணும். அது அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க. இங்கே எடுத்திங்கன்னா இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு பாண்டு. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, இங்கே ஒரு ஹைட்ரஜன் 1 3 4, அப்படி 4 பாண்டு ஞாபகம் வரணும். ஸோ 3 போட்டிருக்கேன். இப்போ நேம் கொடுக்கணும். பாருங்கள், இதை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. எப்படி கொடுத்தாலும் 1 2 3 4 5. மூணாவது இடத்துல கீட்டோன் இருக்குது. அப்போ 5 இருக்கனால பென்ட்டு, 5 இருக்கனால பென்ட்டு 3 3 1 பென்டனோன் அப்படி கொடுத்துலாம். இதுவும் அதே பென்டனோன் தான், பட் 1 2வது இடத்துல இருக்கு. அப்போ 2, அதாவது பென்ட்டு 2 1 அப்படி கொடுத்துடலாம் நேம். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இங்கே இருந்து தான் நம்பர் கொடுக்கணும், 3 4. ஏன்னா இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா தப்பு, இங்கேருந்து தான் கொடுக்கணும், ஏன்னா 3ஆவது பொசிஷன் ஆயிடும். ஸோ இதில் இப்போ நேம் கொடுக்க இருந்தீங்கன்னா 4 இருந்தால் பியூட்ரிட் கீழே எழுதலாம். சரிங்களா? 4 இருந்தால் பியூட்டு, 2வது இடத்துல ஓன் இருக்கு. டபுள் பாண்ட் எது இருக்கா? இல்லை, எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அப்போ 1 2, 3வது இடத்துல மெத்தில் இருக்கு, 3 மெத்தில். ஸோ இதுதான் இதோட நேம். பியூட்டுன்னு போடுறேன், பியூட்டேன் போட்டுருங்க, சிங்கிள் பாண்டில். பென்டேன் அப்படின்னு போட்டுருங்க, பென்டேன். சரி, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். பொசிஷனும் வேற. இந்த இடத்துல 3வது இடத்துல கீட்டோன் இருக்கு, இந்த இடத்துல 2வது இடத்துல இருக்கு, இங்கே வந்து 2வது இடத்துல இருக்கு, ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சரல் வேற. சரிங்களா?